ஈடுபட்டனர். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்க இடமின்றி பேருந்து நிலையம் மற்றும் சாலை ஓரங்களில் வசித்து வருவதால் சமூக விரோதிகளின் தாக்குதல் அதிகளவு இருந்து வருவதாக திருநங்கைகள் வேதனையுடன் தெரிவித்தனர். எனவே அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திருநங்கைகள் முற்றுகையிட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக தாங்கள் தங்குவதற்கு இடம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திருநங்கைகள் குற்றம் சாட்டினர். இந்த 2 வருஷ காலம் ஆயிடுச்சு. நாங்களும் இங்க வந்து திங்கக்கிழமைனாலும் மனு நீதினாலும் சொல்லி நாங்களும் மனு கொடுத்து எங்க கை ரேகலாம் தேஞ்சு போச்சுங்க. நாங்க வீடு வாசல் இல்லாம தெருவில் இருக்கிறோங்க. சத்தியத்துக்கும் போன வாரம் எங்க சொந்த அக்காங்க, எங்க அக்கா உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஹவுஸ் ஓனர்லாம் சட்டி சாமான தூக்கி வெளியில எடுத்து வீசிட்டாங்க. வீடு கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் முன்னு வர மாட்டேங்குது. ஒரு 2 நாள் ஆச்சுங்க. 2 வருஷமா நடந்து எங்க கால ரேகையெல்லாம் தேயுதுங்க. இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. இந்த ஒரு பிரச்சனைக்காண்டிதான் அவங்க ரேஷன் கார்டு கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு வீடு இல்லைங்களேங்க, ஒரு சோறு இலவச அரிசிங்கிறாங்க, அது ஒரு கண்ணால கூட பாதி பேர் பார்த்தது இல்லைங்க. ரேஷன் கார்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாங்க இருக்கிறது டெய்லி கலெக்டர் கிட்ட சொன்னாலும் கூட இது எங்களுக்கு ஒரு 1,40,000 ரூபாய் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி எங்க மனசுக்கு ஆறுதல் சொல்றாங்களே தவிர அது நடைமுறையில காட்ட மாட்டேங்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு வழங்குவது போல் தங்களுக்கு வீட்டு மனை பட்டா, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்று திருநங்கைகள் கோரிக்கை விடுத்தனர். சாம்பியன் கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி. 6 விக்கெட்கள் வித்தியாச